ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகுது. அதனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எனக்கு கடன்னால பிரச்சனை, அந்த கடன்னால ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். தனக்குன்னு எந்த விதமான ஒரு சேமிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். திருமண உறவுகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது உங்களுடைய கலத்தராதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு மோதல்கள் அப்படின்றது பிரிந்து சேர்ந்த நண்பர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களா. கணவனுக்கும் மனைவிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என் பேச்ச நீங்க கேட்காததுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என் பேச்ச நீ கேட்காததுனாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரியாக செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான திருமண ஏற்பாடுகள் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய சில ரிஷபராசி என்பர்களுக்கு அதுவும் இந்த மாதிரியான தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், கடத்திர தோஷம், இந்த மாதிரியாக தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல அந்த திருமண ஏற்பாடுகள் நிறைவு பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. தன்னுடைய வளர்ச்சிக்காக அந்த வேலையை விட்டு வேறு வேலை மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும். தற்காலிக சிக்கல்கள் அப்படின்றது உங்களுடைய வேலை அலுவலகத்திலையும் அடுத்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் இருக்கும். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்தில் கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து 7ஆம் தேதி புதன் பகவான் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும், சூரியனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 16ஆம் தேதியும், சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி போறார். இந்த மாதத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்களின் கோச்சார தன்மைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகுது. அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால வேலையில ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில ரொம்ப சாட்டிஸ்ஃபையா போயிட்டு இருக்கு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ரொம்ப அசால்ட்டா சில வேலைகளை செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேனேஜர் தானே, நம்ம சொன்னா கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரியாக ஒரு கேர்லெஸோட இருந்தீங்க அப்படின்னா அந்த உயர் அதிகாரிகள் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த மாதத்துல அவர்களினுடைய சில விஷயங்கள்ல ரொம்ப பொறுப்போட செயல்பட்டு அவர்களுக்கு உண்டான சில தேவைகளை நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். எதிர் பேச்சுகள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வாக்குவாதத்துல நான் தான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் அதிகரிக்க இருந்தது அப்படின்னா அலுவலகத்துல உங்களை அப்படியே தூக்கி போடுறதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. அது எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட உயரதிகாரிகளாக இருந்தாலும், உங்களுக்கு கடந்த காலத்துல சப்போர்ட் பண்ண அதிகாரிகளாக இருந்தாலும், இனி வரக்கூடிய காலங்கள் அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கூட, அந்த மாதிரியான நபர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய 7ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். கடன்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எனக்கு கடன்னால பிரச்சனை, அந்த கடன்னால ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் வெளியிடங்களுக்கு போகிறதுக்குண்டான ஒரு தருணம். எப்போதுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் இவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கிறது தான். அதாவது ஒன்னா கடனுக்கு போகும், இல்ல ஏதோ ஒரு மருத்துவ செலவுகளுக்கு போகும், தனக்குன்னு எந்த விதமான ஒரு சேமிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா சில நெருக்கடிகளையும் கொடுத்து அந்த நெருக்கடிகள்ல இருந்து நீங்க எப்படி சேமித்து இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியான வளர்ச்சிகள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில இருக்கும். ஆனா அந்த தொழிலாகப்பட்டது ரொம்ப ஆமை வேகத்துல, அதாவது நமக்காவது நம்ம அந்த தொழில் செய்ய முடியுமா அப்படின்ற அப்பப்ப சந்தேகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு அந்த தொழில் ரீதியான நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய வருமானம் உங்களை கடனில் இருந்து காப்பாற்றுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேவைகள், ஒரு வருமான தேவைகள்னு வரும்போது அந்த வருமானம் வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது உங்களுடைய கலத்தராதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு மோதல்கள் அப்படின்றது இருக்கும். அது பெரிய மோதல்களாக இருக்காது, நீங்க பயப்படுற அளவுக்கு. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல இந்த திருமண உறவுகள்னால நிறைய பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. 2-3 டைம் இது பிரிந்து சேர்ந்த நண்பர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் வரக்கூடிய சில பிரச்சனைகள் எங்களை நிரந்தரமா பிரிச்சிருமா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரியாக எல்லாம் பயப்பட வேண்டாம். இது தற்காலிகமான ஒரு மோதல்களாக தான் இருக்குமே ஒழிய இதுல ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். என் பேச்ச நீங்க கேட்காதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என் பேச்ச நீ கேட்காதனாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரியாக இருவருக்கும் உள்ள ஒரு அந்த பாச பந்தமாகப்பட்டது ஒரு மோதல்களாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான திருமண ஏற்பாடுகள் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய சில ரிஷபராசி என்பர்களுக்கு அதுவும் இந்த மாதிரியான தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், கடத்திர தோஷம், இந்த மாதிரியாக தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல அந்த திருமண ஏற்பாடுகள் நிறைவு பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலையில அதிகப்படியான சம்பாதிக்கிறதுக்கும் உண்டான அமைப்புகள் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக அந்த வேலையை விட்டு வேறு வேலை மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும். அது உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்காது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் எப்போதுமே இருக்கிறதுனால அவர் எப்போதுமே ஒரு சேஃபர் சைடு அப்படின்றத உங்களை கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. அதனால பயப்பட வேண்டாம். உங்களுடைய பாக்கியாதிபதியும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த பெற்றோர்களின் ஆசிர்வாதம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம்.
தற்காலிக சிக்கல்கள் அப்படின்றது உங்களுடைய வேலை அலுவலகத்திலயும் அடுத்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் இருக்கும். யார்கிட்டயும் பணம் கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல படக்கூடிய அவமானம் மாதிரி வேற எந்த மாதத்திலயும் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு தேவையில்லாத உங்களுடைய உறவுகள் உங்களை ரொம்ப மட்டப்படுத்தி பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அம்மன் வழிபாடு தாராளமாக வழிபாடு பண்ணலாம். அதே சமயத்துல அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 6 தீபம் ஏற்றி அந்த அம்மன் தாய் கிட்ட, அதாவது எப்படி நம்மளுடைய பெற்ற தாய் நம்மளை பிரச்சனையில இருந்து காப்பாற்றுமோ அந்த மாதிரியாக அம்மன் வழிபாடு உங்களுடைய பெற்ற தாய் மாதிரியான சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும். 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு தருணம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பலனை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.